வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 80 டேஸ் பிளான்ல ஒவ்வொரு நாளைக்குமே 50 கேள்விகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 10க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் டே 9 வரைக்கும் நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே போய்கிட்டு இருக்கு. அதுக்கான டெலிகிராம் சேனல் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோக்கான முதல் கேள்வி, மருத்துவ குணம் மிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? மருத்துவ குணம் மிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? விடை மூலிகைகள். கேள்வி 2, எந்த தாவரத்தின் விதை உணவாக பயன்படுகிறது? எந்த தாவரத்தின் விதை உணவாக பயன்படுகிறது? ஆப்ஷன்ல பாருங்க, துவரை, பிரண்டை, வாழை, மஞ்சள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. துவரையோட விதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உணவாக பயன்படுகிறது. ஓகேவா? துவரம் பருப்பு இருக்கு இல்லையா? அடுத்தது கேள்வி 3, உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக. உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்களேன், கயிறு திரித்தல், பருத்தி வளர்த்தல், பூந்தோட்ட தொழில், ஊறுகாய் தயாரித்தல்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, இதுல எதுவுமே கயிறு தரித்தலா இருக்கட்டும் அல்லது பருத்தி வளர்த்தலா இருக்கட்டும், பூந்தோட்ட தொழிலா இருக்கட்டும், இது எதுவுமே உணவுல வரல. ஓகேவா? கயிறு திரித்தல்னு இருக்கு, இது எதுவுமே உணவுல வரல. ஊறுகாய் அப்படிங்கிறது தான் உணவு தொடர்பான தொழிலா இருக்கு. ஸோ ஊறுகாய் தயாரித்தல் அப்படிங்கிறதா சரியான விடை. கேள்வி 4, ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது எது? ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது எது? விடை சுரைக்காய். கேள்வி 5, காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் எது? காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் எது? விடை யூக்லிப்டஸ். கேள்வி 6, வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது என்ன? வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது என்ன? விடை எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத ஒரு காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். கேள்வி 7, ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? ஆதி மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு எது? விடை நாய். இது 6ஆம் வகுப்பு புத்தகத்துல சிந்து சமவெளி நாகரிகத்திலே இருக்கும். மனிதன் முதலாக பழக்கிய விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு சோ நாய் தான். கேள்வி 8, பழைய கற்கால மக்கள் எப்படி உடை அணிந்திருந்தாங்க? விடை இலை, மரப்பட்டை, விலங்குகளின் தோல் ஆகியவற்றை ஆடையாக அணிந்திருந்தனர். கேள்வி 9, ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சரை பார்த்த உடனே திருநெல்வேலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. திருநெல்வேலியும் தான். ஏன் அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. தூத்துக்குடி அப்படிங்கிறதா இதுக்கான எக்ஸாக்டான ஆன்சரு. ஆனால் ஒரு டைம் எக்ஸாம்ல வந்து திருநெல்வேலி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? தூத்துக்குடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா திருநெல்வேலியில இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ஆதிச்சநல்லூர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவுல தென்கிழக்கா தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா, அந்த ஆறு கலக்கும் கூடிய இடத்துலதான் இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் இருக்காமா. ஓகேவா? அதனால திருநெல்வேலி அப்படிங்கிறதையும் ஒரு டைம் ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க. ஆனால் எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா தூத்துக்குடி தான். அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூருக்கு இன்னொரு பேருமே இருக்காம். என்ன அப்படின்னா ஆதித்தச்சநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்காமா. ஓகேவா? அதுதான் ஆதிச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி இப்போ மருவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கேள்வி 10, புதிய கற்காலம் எனப்படுவது எது? புதிய கற்காலம் எனப்படுவது எது? விடை கிமு 10,000 முதல் கிமு 4000 வரை. கேள்வி 11, சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை? சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை? விடை 8. கேள்வி 12, சமீபத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அந்தஸ்தில் இருந்து நீக்கப்பட்டது எது? சமீபத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அந்தஸ்தில் இருந்து நீக்கப்பட்டது எது? விடை புளூட்டோ. கேள்வி 13, தொலைநோக்கியில் மட்டுமே புலப்படும் கோள் எது? தொலைநோக்கியில் மட்டுமே புலப்படும் கோள் எது? விடை யுரேனஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுமே 12வது கேள்வியும் 13வது கேள்வியும் 6th ஜியோகிராபி புக்ல இருக்கு. கேள்வி 14, எல்லா கோள்களும் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகின்றன? எல்லா கோள்களும்
சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகின்றன? விடை நீள்வட்ட பாதை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி 15 குறுக்கோள்களின் பாதை. குறுக்கோள்களின் பாதை, குறுங்கோள்களோட பாதை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, விடை செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே தான் குறுங்கோள்களோட பாதை அப்படிங்கிறது இருக்கும். கேள்வி 16 பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆடம் ஸ்மித். கேள்வி 17 நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? இதுக்கும் விடை ஆடம் ஸ்மித். கேள்வி 18 உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? விடை 4 வகைப்படும். கேள்வி 19 பொருளாதாரம் என்பது ஓர். பொருளாதாரம் என்பது ஓர். விடை சமூக அறிவியல். கேள்வி 20 வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்தது? வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்தது? விடை முதன்மை துறை. கேள்வி 21 முதலில் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி இந்திய சட்டத்தின்படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது எது? முதலில் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி இந்திய சட்டத்தின்படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது எது? விடை நேரு அறிக்கை. கேள்வி 22 நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 1928ஆம் ஆண்டு. கேள்வி 23 முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிய காங்கிரஸ் மாநாடு. முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிய காங்கிரஸ் மாநாடு லாகூர்ல நடைபெற்ற 1929ஆம் ஆண்டு மாநாடு. கேள்வி 24 ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விடை 1917ஆம் ஆண்டு. கேள்வி 25 கேபினெட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு. கேபினெட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு. விடை 1946ஆம் ஆண்டு. கேள்வி 26 ஒளிச்செறிவை அளக்கும் அலகு என்ன? ஒளிச்செறிவை அளக்கும் அலகு என்ன? விடை டெசிபல். கேண்டிலா சொல்றாங்க இல்லையா, அதுக்கான அலகு தான் சொல்லியிருக்காங்க, டெசிபல், டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி 27 உலகில் முதலாக பிளாஸ்டிக் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகில் முதலாக பிளாஸ்டிக் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை 1862ஆம் ஆண்டு. கேள்வி 28 உலக சுற்றுச்சூழல் நாள். உலக சுற்றுச்சூழல் நாள். விடை ஜூன் 5. என்விரான்மெண்டல் டே அப்படின்னாலே ஜூன் 5. கேள்வி 29 காந்தம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? காந்தம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? விடை ஆசியா. கேள்வி 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? விடை 24வது தீர்த்தங்கரர். உங்களுக்கான கொஸ்டின் முதல் தீர்த்தங்கரர் யார்? அதே மாதிரி தீர்த்தங்கரர்களோட வரிசையில யார் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இன்னுமே ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? கேள்வி 31 மூன்றாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? மூன்றாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை பாடாலிபுத்திரம். கேள்வி 32 ஆதிநாதர் எனப்படுபவர் யார்? ஆதிநாதர் எனப்படுபவர் யார்? விடை ரிஷபதேவர். கேள்வி 33 யூச்சி இனத்தை சார்ந்தவர்கள் யார்? யூச்சி இனத்தை சார்ந்தவர்கள் யார்? விடை குசானர்கள். கேள்வி 34 மாமல்லன் எனப்படுபவர் யார்? மாமல்லன் எனப்படுபவர் யார்? விடை நரசிம்மவர்மன். கேள்வி 35 வைரஸை பற்றிய அறிவியலின் பிரிவு. வைரஸின் பற்றிய அறிவியலின் பிரிவு. விடை வைராலஜி. இதே பாக்டீரியாவை பற்றிய அறிவியல் பிரிவுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பாக்டீரியாலஜி. கேள்வி 36 உழைப்பை எதனிடம் இருந்து பிரிக்க முடியாது? உழைப்பை எதனிடம் இருந்து பிரிக்க முடியாது? விடை உழைப்பாளி. எக்கனாமிக் கொஸ்டின். கேள்வி 37 பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சிந்திக்கும் என கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் யார்? ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பார்த்திருக்கும். இதுக்கான விடை வாக்கர். கேள்வி 38 இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு. இந்திய நாட்டு வருமானத்தில் முதன்மை துறையின் பங்களிப்பு. விடை 15.8%. கேள்வி 39 11வது ஐந்தாண்டு திட்ட காலம். 11வது ஐந்தாண்டு திட்ட காலம்.
விடை 2007 முதல் 2012 ஆண்டு வரை. கேள்வி 40. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? விடை ஆச்சாரியா வினோபாவே. கேள்வி 41. பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? விடை ஆகாய கங்கா. கேள்வி 42. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது? இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது? விடை பாரன் தீவு. கேள்வி 43. பூமியின் வடிவம் எத்தகையது? பூமியின் வடிவம் எத்தகையது? விடை ஜியாய்ட் வடிவம். நிறைய பேர் உருண்டை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. இது 6ஆம் வகுப்பு புவியியல் புத்தகத்திலே இருக்கு. எக்ஸாக்டா எப்படி சொல்லுவாங்கன்னா ஜியாய்ட் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி 44. 0 டிகிரி தீர்க்க கோடு என்பது? 0 டிகிரி தீர்க்க கோடு என்பது? விடை கிரீன்விச் கோடு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஜியோகிராபி கொஸ்டின்ஸ் எல்லாமே 6th புக்ல இருக்கக்கூடியது. கேள்வி 45. எந்த மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கிறது? எந்த மாதத்தில் இரவும் பகலும் சமமாக இருக்கிறது? இந்த கொஸ்டினுமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். விடை மார்ச் 21. அரசியலமைப்பில் கூறப்பட்ட பகுதிகள். கேள்வி 46. அரசியலமைப்பில் கூறப்பட்ட பகுதிகள். எத்தனை பகுதிகள் கூறப்பட்டிருக்கு? 22 பகுதிகள் கூறப்பட்டிருக்கு. கேள்வி 47. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன? விடை 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி. கேள்வி 48. இறையாண்மை அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது? இறையாண்மை அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது? விடை மக்களிடம். கேள்வி 49. வேவல் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? வேவல் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1945ஆம் ஆண்டு. கேள்வி 50. ஃபைனல் கொஸ்டின். மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? விடை மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னா ஆந்திரம். அது எந்த ஆண்டு அப்படிங்கிறத நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். இது உங்களுக்கான கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.